கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய காலங்களை தேவன் தம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறார். பக்தன் பாடுகிறான், அவர் ஜீவிப்பதால் நான் ஜீவிக்கின்றேன், அவர் ஜீவிப்பதால் என் வாழ்வு இன்பம் என்று சொல்லி. ஆமென். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன் அவர் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் அவர் ஜீவிப்பதால் நம்முடைய வாழ்வு சந்தோஷம். அவர் ஜீவிக்கிறபடினால அவர் எல்லாவற்றையும் செய்வார். அல்லேலூயா. யோசுவா 3வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஒவ்வொரு நாளிலும் நம்ம அறிக்கை பண்ண வேண்டிய ஒரு காரியம், நாளைக்கு என் வாழ்விலே தேவன் அற்புதங்களை செய்வார். அதற்காக இந்த நாளிலே என்னை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். இந்த நாளிலே என்னுடைய விசுவாசத்தை பெருக பண்ணுகிறார். இந்த நாளிலே என்னை பரிசுத்தம் பண்ணி கொள்ளும்படியாய் தேவன் எனக்கு போதிக்கிறார். அல்லேலூயா. என்னை ஏவுகிறார். நாளைய தினத்தில் ஏதோ ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் எனக்கு செய்ய போகிறார் என்று சொல்லி நாம் அந்த அற்புதத்தை ஒவ்வொரு நாளிலும் நாம் அதை நாம் எதிர்பார்த்திருக்கும்படி தேவன் நம்மை வழி நடத்துகிறார். ஒரு சமயம் என்னுடைய சரீரத்தில் ஒரு சின்ன கட்டி மாதிரி ஒன்று இருந்தது. அது திடீர்னு சொல்லி அது பஸ்ட் ஆகி அதிலிருந்து ரத்தமும் சீலுமாக வந்துட்டே இருந்தது. அந்த டைமில் நான் சென்னை போக வேண்டியது இருந்தது. நான் என்னுடைய வீட்டில் யாருக்கிட்டையும் அதை சொல்லவே இல்லை. ஆனால் அது என்னை மிகவும் வேதனைப்படுத்திட்டு இருந்தது. நான் டாக்டர்கிட்டையும் போகலை. எனக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். அல்லேலூயா. அப்போது 30வது சங்கீதத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். அந்த சங்கீதத்தை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே, மனுஷன் முன்பாக தலை குனிந்து போகக்கூடாது ஆண்டவரே, நீர் என்னை குணப்படுத்துகிற தேவன் என்று சொல்லி ஆண்டவரை அறிக்கை பண்ணிக்கொண்டே போனேன். அங்கே போனதுக்கு பிறகு நாங்கள் தங்கி இருந்த வீட்டில் அவங்க சொன்னாங்க, நாளைக்கு நாங்கள் ஜெர்சன் எடின்பரோ சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டினியூஸாக அங்கே தான் போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரு நாள் நான் சென்னையில் போய் எந்த சர்ச்சு மீட்டிங்கும் அட்டன் பண்ணுறதில்ல. நாங்கள் போகிற சர்ச்சில் வேணால் நாங்கள் மெசேஜ் கொடுக்கறதுக்காக போவோம். அப்போது சரின்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தோஷம். சரி, நம்ம போகலாம், கர்த்தர் எனக்காக ஏதோ ஒன்று பேச போகிறாருன்னு சொல்லி. அன்றைக்கி அந்த சண்டே ஹீலிங் சண்டே. அதனால் அவர் இந்த வசனத்தை எடுத்து கர்த்தர் உங்கள் நடுவிலே நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரே சந்தோஷம். கர்த்தர் எதிர்பாராமல் இந்த ஆலயத்துக்குள்ளே என்னை கூட்டிகிட்டு கர்த்தர் என்னோடு கூட பேசுகிற என்னுடைய வேதனை, என்னுடைய மனச்சஞ்சலம் என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிற கேள்விகள் எல்லாவற்றுக்கும், என்னுடைய பயம் எல்லாவற்றுக்கும் ஒரு பதிலாக தேவன் இந்த வசனத்தை அங்கே அந்த பாஸ்டர் சொன்னார். அது மட்டும் இல்லை, அவர் சொன்னார், யாருக்கெல்லாம் இன்றைக்கி நாளைய தினத்தில் ஒரு அற்புதம் வேணும்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களாம் முன்னால் வாங்கன்னு சொல்லி. நான் வெட்கப்படலை. நான் உடனே முன்னால் ஓடி போனேன். எனக்கு ஹஸ்பண்டு, எனக்கு கூட வந்திருந்த அந்த சிஸ்டர் பிரதர்லாம் நினச்சிருப்பாங்க, என்னடா ஆண்டி திடீர்னு எழுந்திருந்து ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் முன்னால் போய் அவர் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்தோடனே எனக்கு எதுவுமே சரியாகலை. ஆனால் ஒரு 10 நாள் நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், நாளைக்கு எனக்கு அற்புதம் செய்வார். அடுத்த நாள் சொல்வேன், நாளைக்கு தேவன் எனக்கு அற்புதம் செய்வார். அடுத்த நாள் சொல்வேன், தேவன் நாளைக்கு எனக்கு அற்புதம் செய்வார். நான் எந்த டாக்டர்கிட்டையும் போகலை, என் தேவன் எனக்கு அற்புதம் செய்தார். அல்லேலூயா. அப்படித்தான் ஆண்டோடைய வார்த்தையை நம்ம அறிக்கை பண்ணும்போது தேவன் நமக்கு அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். நீ எதிர்பார்த்திருக்கிறதை முடித்து கொடுக்கும்படி நான் உன் மேல் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்துக்கான நினைவுகளை. ஆமேன். அந்த தேவன் நம்முடைய தேவன். நாளையத்தின் அவருடைய கரத்தில் இருக்கிறபடினால அதை நமக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுப்பார். நம்மை மேன்மைப்படுத்துவார், நம்மை மகிமைப்படுத்துவார், நமக்கு அற்புதங்களை செய்வார்.
ஹல்லேலூயா. நாளைய தினம் நமக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும். ஆகவே எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதபடிக்கு நம்முடைய பாரங்களை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விட்டு அவருக்காக காத்திருக்கும்போது ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் அற்புதமான நாளையாக மாற்றி கொடுப்பார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.